இந்த மாதிரியெல்லாம் தினை அரிசியை சேர்த்து தேங்காய் பால் சேர்த்து சாதம் செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி மதுரை தங்கம் வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான டேஸ்டியான இந்த தினை அரிசியை வச்சு ஒரு சூப்பரான ஒரு தேங்காய் பால் சாதம் தாங்க பண்ண போகிறேன். அதுவும் என்னோடய ஸ்டைலில் தாங்க நாங்கள் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 2 பச்சை மிளகாங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பாருங்கள் லைட்டாக வதங்கிருச்சுங்க. ஒரு 10 முந்திரி எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேங்க. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கப்பில் 1.5 கப் அளவு தினை அரிசி எடுத்துருக்குறேங்க. அப்போனா 3 கப் அளவு நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கிறணும். ஒரு கப் அளவு தேங்காய் பால் ஊற்றிக்கிறேங்க. தேவைப்பட்டால் நீங்கள் 2 கப் அளவு தேங்காய் பால், 1 கப் அளவு தண்ணியோட சேர்த்துக்கலாம். மூணாவது கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேங்க. இப்போ உப்பு எல்லாம் சரி பார்த்துக்கோங்க. லைட்டாக அந்த தேங்காய் பால் கொதித்து வரட்டும். அப்புறம் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். பாருங்கள் லைட்டாக கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக புதினா தலை சேர்த்துக்கிறாங்க. இப்போ தினை அரிசி சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். கரெக்டாக ஒரு 3 விசில் வரட்டும். சூப்பரான தினை அரிசி தேங்காய் பால் நமக்கு ரெடி ஆயிடும். கரெக்டாக 3 விசில் வந்துருச்சுங்க. பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான தினை அரிசியில் தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒவ்வொரு மில்லட்ஸாக உணவில் சேர்த்துக்கங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.